வணக்கம் வாங்க நாலு ஒரு மூலிகையில் இன்றைக்கி ஒரு மூலிகை பற்றி சந்திக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து கோவைக்கீரைன்னு சொல்லுவோம், கோவை தலைன்னு சொல்லுவோம், கோவைக்காய், கோவை பழம். இது தாங்க இதோடைய மருந்து, அருமருந்துங்க. இதோடைய பலன்கள்லாம் என்ன எப்படி அப்படின்றதாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதி, நமக்கு வந்து மேலே வந்து பிக்கிறது, எரிச்சலுங்க, படர்தாமரை மாதிரி வருது, சுரி சிரங்கு, இந்த மாதிரி சமாசாரத்துக்கு நமக்கு மெடிசன் வேண்டாங்க, மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டான்னு தான் நம்ம டாபிக்ங்க. இதை பொறுத்தளவுக்கு வந்து இதோடைய தலையை வந்து நாம் சாறு எடுத்து உடம்புல பூசிக்கிட்டால் வெளிப்பூச்சிக்கு வந்து புண்ணு சரியாயிரும், தோல் பட்ட எதாக இருந்தாலும் சரியாகும். அதே மாதிரி உள் மருந்துக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத தாங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி கோவைன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குங்க. அப்பக்கோவைன்னு தனியாக இருக்குது, அது வந்து சளி சம்பந்தப்பட்ட விஷயங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கிற வீடியோவில் பார்க்காத இருக்கிறவங்க போங்க. அப்பக்கோவை எவ்வளோ நாள்பட்ட சளியாக இருந்தாலும் சரி, அது வந்து தூதுவாழை, அப்பக்கோவை, முசு தலை, சிறுதலை, புடுதலை இதெல்லாம் சேர்த்து நம்ம ரசம் வச்சு சட்னி வச்சு எப்படி சாப்பிட்டா நாள்பட்ட சளி போகும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு கோவை தலையை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு அருமருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு நான் நிறைய கொடுத்துருக்குறேங்க. இன்றைக்கி அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றதுக்காக அந்த APK விளாஸில் போடுவோம். கோவை தலைன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு 100% தெரியும். கோவை கொடி, கோவை தலை அப்படின்றது இதுதாங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும், தலையோட சம்மந்தப்பட்டலாம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தலையை வந்து நம்ம வணக்கியும் சாப்பிட்லாங்க, நம்ம வந்து சட்னி பண்ணி சாப்பிட்லாம், குழம்பு வச்சு பருப்பில் கடைஞ்சி சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய நான் பொறிச்சிட்டு வந்திருக்கிறேன். இதை வந்து வீட்டுக்கு தேவைன்ற அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறேங்க. இந்த மாதிரி எடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவை பழம்னு சொல்லுவோம் பார், கொடியாட வந்து கோவை பழங்க. இப்போ நான் பொறிச்சிட்டு வந்திருக்கிறது நிறைய விஷயத்துக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறேங்க. இப்போ நம்ம ஒரு கோவை பழத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க, தட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ கோவக்காய்ங்க, இதை செடியாட குடியிலிருந்து அப்படியே பொறிச்சிட்டு வந்துருக்குறேங்க, கோவக்காய்ங்க. இதை தனியாக நம்ம பறித்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பார்த்துங்க காய் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா காய் ரெண்டு வகையாக இருக்குது. இது வந்து நாட்டு கோவக்காய்ங்க. இது வந்து நம்ம வேலி சைடு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், படர்ந்துருக்கும். கிராமத்தில் வந்து இது நிறைய கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டவுனில் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்ரி கோவக்காய் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் வத்தல் போட்டு வச்சுட்டிங்கன்னா அருமருந்துங்க. உங்களுக்கு கிடைக்கிறத பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி எனக்கு நிறைய கிடைச்சிருக்குங்க பாருங்கள். இதை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுண்டைக்காய் வத்தல் மாதிரி கோவக்காய் வத்தல் கரம் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கோவக்காய் பொரியல் பண்ணிக்கலாம், கோவக்காய் சாம்பார் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய விஷயத்துக்கு இது வந்து நமக்கு அருமருந்துங்க. குடல் சம்மந்தப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு அருமருந்துங்க. இது பாருங்கள், அருமையான ஒரு பழம் வந்து கிடச்சிருக்குது. இப்போ இந்த பழத்தை பொறுத்த அளவுக்கு நாம் வந்து ஒன்று வந்து சாப்பிட்றலாங்க. இது கோவப்பழம் வந்து ரொம்ப வந்து உடலுக்கு வந்து அருமருந்துங்குது. குடல் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் நிவாரணம் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவக்காயை பொறுத்தளவுக்கு கோவக்காய், பாவக்காய் வந்து அருமருந்து. இதை வந்து சுகர் உள்ளவங்க எடுத்துட்டிங்கன்னா அருமருந்துங்க. இதை ஒன்று சாப்பிட்லாங்க. கிளி தாங்க, இதை விரும்பி சாப்பிடுங்க. கிளி கோவப்பழத்தை பொறுத்த அளவுக்கு விடாது, ஒன்று விடாது, எல்லாம் சாப்பிட்டு போயிடும். இன்றைக்கி எனக்கு 2 கிடச்சிருக்குங்க. இந்த காயாடியே சாப்பிட்றலாங்க. அதே பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குங்க, காயும் பழமும் சேர்ந்து சாப்பிட்டாச்சுங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற காயெல்லாம் பறித்து வச்சுக்கலாங்க. பார்த்தீங்களா, அப்படியே கொத்து கொத்தாக கிடைக்குதுங்க. இப்போ இதையும் நம்ம பறித்து வச்சுக்கலாங்க. இந்த தலையை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒன்றுடாமல் பொறிச்சு பருப்பில் போட்டு கடையிறதுக்கு வந்து கோவக்கீரை அருமருந்துங்க. அந்த தலையை நம்ம எடுத்துக்குவோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு வீடியோவில் நிறைய விஷயத்த இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இப்போ கோவத்தலையை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இப்படி கிள்ளி எடுத்துக்கலாங்க. கொடியை விட்டுட்டுங்க இப்படி நம்ம தலைகளை வந்து நம்ம பறித்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தலைகளை வந்து பறித்து வச்சுக்கலாங்க. அதே மாதிரி இந்த தலையை பறிக்கிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அசுவினி எதுனா இருக்குதான்னு மட்டும் பார்த்துங்க. இந்த தலை பின் சைடை வந்து திருப்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் அசுவினி இருக்குதா என்னன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, வேறு ஒன்றும் இருக்காதுங்க. இதுக்கு எந்த மருந்தும் கிடையாதுங்க. இதை வந்து கொடி வந்து தானே வளர்ந்து வருங்க. இது எந்த நோயும் தாக்காதுங்க. கோவை தலையை பொறுத்தளவுக்கு எந்த இது கோவையும் பாவையும் வந்து எதுவுமே தாக்காதுங்க. சரிங்களா, வந்து சட்னி பண்ணணும், பருப்பு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னாங்க, அவங்களுக்கு அதை அப்படியே எடுத்து கொடுத்துர்லாங்க. இப்போ நமக்கு தேவைக்கு மட்டும் இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக இப்படி கொடியை எடுத்திங்கனாவே இந்த ஒவ்வொரு தலையை இப்போ
இதுலேயும் பார்த்தீங்கன்னா தலை பெரிய தலை இருக்குது. நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கோவத்தலை நல்ல பெரும் தலையாக இருக்குங்க. இன்னும் வாடிடுச்சுங்க. நான் போயிட்டு இன்றைக்கி ஒரு நம்ம நாட்ராய நாச்சிமுத்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போதுங்க நம்ம வந்து இடையில வந்து இதை வந்து பார்த்துட்டு இருந்தேங்க. 2-3 டைம் போகும்போது பார்த்துருந்தேங்க. இன்றைக்கி போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு இதை நான் வந்து பொறிச்சிட்டு வந்திருக்கேன்னு வச்சுங்களேன். நல்ல ஒரு பனை மரத்தில் நல்லா இருந்ததுங்க. கீழே இருக்கிற இல்லை பனை மரத்தில் இருந்துங்க. அழுங்காமல் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு வந்துட்டேன். ஒரு கொடியெல்லாம் உருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த காயோட உருவி கொண்டு வந்துட்டுங்க. இது போதும் மகேஷ்மா. இதை நீங்கள் வந்து இந்த தலை எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பொறிச்சு வந்து பருப்பு சாம்பாரில் போட்டுருந்து கடைஞ்சிருங்க. போட்டு இதை இன்றைக்கி வீட்டிலைங்க நமக்கு பருப்பு சாம்பாரில் போட்டு கடையிறதுக்காகட்டுங்க. சட்னிக்கீரை சரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி வீட்டுடைய பயன்பாட்டுக்கு இதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோவக்கீரை கிடைக்கும். மார்க்கெட்டில் இருக்கிற கிடைக்குங்க. கோவக்கீரை வாங்கிக்கங்க. இப்போ நாம் இதை எடுத்து வச்சிடலாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தோல் சம்மந்தப்பட்ட வியாதியை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோவைத்தலை கோவக்காய் இதை நம்ம எடுத்துருக்குறோங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவக்காயை பொறுத்தளவுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை நமக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்து வெளியில் பூச்சிக்கு நம்ம வந்து கோவக்கீரையை நம்ம எடுத்துக்கிறோங்க. கோவக்கீரை வந்து இதோடைய சாறு எடுத்து மஞ்சள் தூளும் இதையும் கலந்து இடித்து மேலே தேய்ச்சிக்கிட்டா நமக்கு இந்த தேம்பல் சம்மந்தப்பட்டது புள்ளியாக இருக்கிறதுக்கு இந்த சுரியாஸ் மாதிரி வர்றது சரி சிரங்குக்கு இது வந்து ஒரு அருமருந்து. நான் ஏற்கனவே குப்பமேனி கொடுத்துருக்கேன். மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து இன்றைக்கி பயன்படுத்தல் இருக்கிறாங்க. நம்ம போய் பாருங்கள் குப்பமேனி வந்து எப்படி பேஸ்ட் பண்ணுறது, குப்பமேனி ஆயில் எப்படி பண்ணுறது, குப்பமேனி குளிர் பவுடர் எப்படி பண்ணுறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நிறைய அந்த தோல் சம்மந்தப்பட்டதுக்கு நிறைய கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி வந்து அருமருந்துங்க. நமக்கு வந்து கோவக்கீரை சாறு எடுத்து தான் நம்ம வந்து மேலே பூச்சுக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலச்சிக்கலுக்கு வந்து அருமருந்துங்க நம்ம கோவக்காய். இந்த கோவக்காயை நீங்கள் எடுத்துகிறவங்களுக்கு பார்த்தியா குடல் புண் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் குணமாகும். அதே மாதிரி இந்த தோல் பிரச்சனை இது ரெடி ஆகுங்க. இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்க வந்து இந்த கோவக்காய் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் இருந்து ரிலீவ் ஆகலாங்க. இந்த மலச்சிக்கல் ரிலீவ் ஆனாவே நம்ம தோல் சம்மந்தப்பட்ட வியாதி அறவே வராதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பச்சைக்காயை வந்து நறுக்கி நீங்கள் வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு ஜூஸ் போட்டுக்கிற சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. பச்சைக்காயை பொறுத்தளவுக்கு நாட்டுக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு கூடுதல், ஹைப்ரிட் காய் வந்து கசப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது தாங்க முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்காய் கிடச்சுன்னா வாங்கிங்க. முடியலைன்னா நம்ம மார்க்கெட்டில் நீளமாக காய் விற்பாங்க. கிலோ வந்து 60 ரூபாய் 70 ரூபாய் தான் வருங்க. அதிக விலையில் வராதுங்க. உணவில் வந்து நிறைய நீங்கள் எடுத்துங்க. சுகர் சம்மந்தப்பட்டதுக்கு அருமருந்துங்க. கோவக்காயை நீங்கள் நிறைய பயன்படுத்திங்கன்னா சுகர் வராதுங்க. அதனால் கோவக்காயும் இதை எடுத்துங்க. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது ஒரு மூலிகை சொல்லுவாங்க. இது யாருமே பயன்படுத்துறதில்ல அப்படிம்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இது உணவுக்காக பயன்படுத்துகிறோம். இதை மூலிகைக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டோம்னா இடித்து சாறு எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே கிரம் பூசிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி நல்லா கொட்டிக்கங்க. இது சீக்கிரமாக கொட்டிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி நல்லா கொட்டிக்கிட்டு அந்த இதை போட்டு மஞ்சளை போட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சிக்கலாம். இதை வந்து புழிஞ்சு எடுத்து சாரும் தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணால் இதை பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு பண்ணிங்கன்னா இருக்கிற இடமெல்லாம் மறைஞ்சு போயிருங்க. இந்த தேம்பலுக்கு வந்து இது ஒரு அருமருந்துங்க. இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி ஆன பின்னால் அடுத்தது வந்து நம்ம மஞ்சள் கொஞ்சம் கலந்துக்கலாங்க. ஏற்கனவே விரலி மஞ்சள் தாங்க யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் முழுசும் விரலி மஞ்சள் தான் கொடுக்குறேங்க. போதுங்க, வேறு ஒன்றும் வேண்டிய அவசியம் கிடையாது. இதை போட்டுட்டு நல்லா காயணுங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காயணும். அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாங்க. அதே மாதிரி நைட்டு போட்டுட்டுக்கிற நீ படுத்துவங்கெல்லாம் காலையில் இருக்கிற குளிச்சுக்கலாம். இது பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. எல்லா தலை மாதிரி கிடையாதுங்க. கோவையை பொறுத்தளவுக்கு ரொம்ப நைஸானதுங்க. சீக்கிரமாக அறப்பட்டு போயிடும். அதே மாதிரி கருப்பாக இந்த கழுத்து சைடெலாம் கருப்பாக வர்றது, கை கிச்சுக்கு வர்றது, உடம்பில் வர்றது, இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10-15 நாளைக்கு எடுத்துக்கங்க. ஒரு 4-5 நாளிலே உங்களுக்கு ரிலீவ் தெரியும். தொடர்ந்து ஒரு 10-15 நாள் எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தோல் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க வந்து உப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிங்க. வேறு வந்து உங்களுக்கு ஒன்றா உப்பு குறைச்சிங்க. கருவாடு, கத்திரிக்காய், மீன், கோழிக்கறி அறவே வேண்டாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா சித்த வைத்தியத்தை பொறுத்தளவுக்கு அது கொஞ்சம் ஒரு இதாகுங்க. இந்த மாதிரி எடுத்துங்க. நம்ம இந்த கல்லை வந்து ஏன்னா நம்ம மருந்துங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தொந்தரவு இருக்குதோ எப்படி போடணுன்றது என் பையனுக்கு வந்து சும்மா அவனுக்கு உடம்புல போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி போட்டுக்குங்க.
ஏன்னா இது போட்டால் புண்ணு வந்துடும், எதுனா ஆயிருமான்னு பயப்படாதீங்க. நான் போட்டு காட்டுறேன், எப்படி போடணும் பாருங்கள். அந்த மாதிரி போட்டுக்குங்க. வச்சிரு சாமி, போட்டு விட்றேன் பாருங்கள். இப்படி நல்லா தேய்ச்சி விடுங்க பாருங்கள். எப்படி வந்துட்டு இந்த மாதிரி தேய்ங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, இங்கே ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதை போட்டால் எதுனா ஆகுமா அப்படின்றதுக்காக பயப்படுங்கன்றதுக்காக நான் பையனுக்கு போட்டு விட்றேன். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி போட்டு விடுங்க. இப்படி தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அப்படியே உறிஞ்சிக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து போடுங்க இந்த மாதிரி, சரிங்களா? பாரு, இப்படி பூசிட்டிங்கன்னா போதும். எப்படி சாமி இருக்குது? சில்லுன்னு இருக்கும், ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிங்க, சரிங்களா? இப்போ நம்ம இதை வச்சுருவோம். எங்கள் வீட்டில் வந்து இதை எடுத்து குளிக்கும் போது எல்லாம் போட்டு குளிச்சுக்குவாங்க. பாசிப்பயிறு, கடலமாவு, ஆவரம்பூ, ஆவராந்தலை, குப்பமேனி தலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளியல் பவுடராக நான் தயார் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் வந்து ரெகுலர் குளியல் பவுடராக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா எந்த தோல் மேல் பிரச்சனை வந்து எது ஆகாது. அதே மாதிரி உள் மருந்து நிறைய கொடுத்துருக்குறேன். பசுமாட்டுடைய கோமியம் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த ஸ்கின்ல வர தொந்தரவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இது. இந்த மாதிரி எடுத்துங்க. மலம் வந்து சரியாக போக முடியல, மலச்சிக்கல் நிறையா இருக்குது அப்படின்னா கோவக்கீரை நிறைய எடுத்துக்கங்க. நான் நிறைய கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் கோவக்கீரை நிறைய எடுத்துங்க. அதே மாதிரி கோவக்காய் நிறைய எடுத்துங்க. சுகர் உள்ளவங்க முடிஞ்ச அளவுக்கு கோவக்காய் நிறைய எடுத்துங்க. இது ஒரு அருமருந்துங்க. அதே மாதிரி நமக்கு நாடாப்புழுவு, கீரிப்பூச்சி இந்த மாதிரி நிறைய உள்ளே இருந்ததுன்னா நம்ம உடல் வந்து சரியாக இருக்காதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உடலே வராதுங்க. காரணம் வந்து உள்ளுக்குள்ளார 4-5 பேர் உள்ளார இருப்பானுங்க. அதே இந்த நாக்குப்பூச்சி, பட்டை, நாடாப்புழுவு இதெல்லாம் இருந்ததுன்னா அதே நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். அதனால தாங்க நம்ம வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமு, ஒரு 4 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பேதிக்கு எடுத்துக்கணுன்றது. பேதிக்கு எடுத்துட்டோம்னா அதெல்லாம் செத்து போய் எல்லாம் வெளியில் வந்துடும். நம்ம இப்போ கீரிப்பூச்சிக்காக மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கிறோம். செத்ததா போனதான்னு தெரியாது. மலம் வந்து அப்படியே கெட்டி தான் வந்துட்டுருக்கு. முடிஞ்ச அளவு பேதி எடுத்துங்க. பூச்சி மருந்து சாப்பிட்றத விட பேதி எடுத்துங்க. அப்படி உங்களுக்கு முடியலனாலும் விளக்கெண்ணெயை ஒரு உள்ளங்கை அளவுக்கு விளக்கெண்ணெயை வந்து எடுத்துக்கங்க. விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சுப பேதியாகும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் கொத்தவரங்காய் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேங்க. கொத்தவரங்காவை சாப்பிட்டா எப்படி பேதியாகும், நமக்கு வந்து ஃபீவர் எப்படி குறையும், நமக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து நம்ம வந்து 100% எப்படி வச்சுக்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து கோவக்காயை, கோவத்தலை, நம்ம தலையை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்றது இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இதை வந்து நமக்கு வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு வீட்டில் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி இதை கட் பண்ணி வத்தல் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நாலு ஒரு மூலிகளை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.